பிக் பாஸ் மனசுக்குள்ள திட்டி இருக்கீங்களா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு. திவ்வுன்னார்ல, திவ்யாவை எடுத்தோன்னே அதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ குட்டிக்காரன் அடிச்சிருப்பேன். அஃப்கோர்ஸ் சாண்ட்ரா கடைசி வரைக்குமே வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டு கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. பேசிக்கலி நான் மட்டும்தான் சாண்ட்ராவை நம்பி இருக்கேன்னா நீங்கள் யாருமே நீங்க எல்லாத்தையும் நம்புவீங்க விக்ரம். Let's go holidays and Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Vickals Vikram Fans Festival powered by Karthipuram Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, World's Fastest Growing Saloon Chain, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, MCR Pure Cotton Club. சரி, கழுவி ஊத்திரு. நீங்கள் பாரு, பிக் பாஸ் வீட்லேயே கழுவி தாங்க ஊற்றிட்டு இருந்தோம். நீங்கள் பிக் பாஸ் மனசுக்குள்ள திட்டி இருக்கீங்களா? ஏன் இல்லை, நிறைய இருக்கு. திவ்வுன்னார்ல, திவ்யாவை எடுத்தோன்னே அதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ குட்டிக்காரன் அடிச்சிருப்பேன், எவ்வளோ உழைச்சிருப்பேன். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு இப்போ திவ்வு அப்படின்ற மாதிரி. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்களை திட்டி இருக்கீங்களா? ஒரு ஆர்குமெண்ட்டையோ அது கொண்டு போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம். வெளியே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறதா மேபி கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. என்னோட கடந்து வந்த பாதை எபிசோட்லேயே போடலையாங்க. உள்ளே இருக்கும்போது எனக்கு உடன்பாடு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்துல ரொம்ப ஃபேக்கா இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட். அஃப்கோர்ஸ் சாண்ட்ரா கடைசி வரைக்குமே வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டு கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. பேசிக்கலி நான் மட்டும்தான் சாண்ட்ராவை நம்பி இருக்கேன்னா நீங்கள் யாருமே நீங்க எல்லாத்தையும் நம்புவீங்க விக்ரம். வேணும்னா நீ ஏமாத்திக்கோ, எனக்கு அதனால எதுவுமே இறங்க போகிறது இல்லை. உனக்கு அதனால ஏதாச்சும் பயன்னா பண்ணி தொலை, அந்த மூடு. ஓகே, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வாயே மூட மாட்டாங்க, பேசிட்டே இருக்கிற யாரா இருக்கும், யாரா இருக்கும்? தானே தலைவி பாருதான். 1000 திவ்யா வந்தாலும் ஒரு பாருவை தாண்டவே முடியாது இந்த கேள்வி. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. அவன் தம்பியே வந்து நிறுத்துன்னு சொல்லி நிறுத்தாம அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கான். நான் இப்போ திருப்பி அப்படியே எப்படி படப்படுவோம். ஓ, அது நீங்க 2 பேரும் இருந்து கனி அவங்க இல்லைன்னா எப்படி? ஓகேங்களா? Let's Go Holidays மற்றும் Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Vickals Vikram Fans Festival powered by Karthipuram Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, World's Fastest Growing Saloon Chain, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform மற்றும் MCR Pure Cotton Club. விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, பிடிக்காதவங்க, அந்த மாதிரி ஒரு மிக்சிங் கெஸ்ட், அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஒரு மூத்தவர் வாட்டர்மெலன் கரெக்ட். ஓகேவா? கெஸ்ட் ஓகேவா? ஏங்க சர்ப்ரைஸ் எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். சரி, நான் இப்படி போயிடலாம். உங்களோட டாப் 5 ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருந்தது 20 பேர். டாப் 5 என்னங்க? கனி சுபி, கனி சுபி அரோரா. சரி, ஓகே. So yes, let's welcome Subiksha. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் தோழி. ஹாய் மகளே. ஹாய். கதவை திறந்தா கடல். Aha, super. Thank you so much for coming. Thank you so much for bringing Subiksha guys. That made my day. Thank you so much. கஷ்டப்பட்டு அவங்க அவங்களுக்கு இப்போ நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. Thank you so much for coming. கேட்ட உடனே சொல்லுங்க, இந்த மொமெண்ட் அண்ணனுக்கான ஃபேன்ஸ் மீட் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லு, நல்லா பாட்டாவே இருக்கு. பாடிடலாமா? அன்பென்ற ஒற்றை சொல்லை போலன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் முள்ளாய் சுற்றும், ஒரு நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி என் உயிரே போகும். ஐயோ Thank you so sweet. ஒரு கேம் செக்மெண்ட் உள்ள போயிடலாமா? நீங்க வேற இருக்கீங்க இல்லையா? ஓகே, ரெடி. ப்ராப்பர்ட்டி கொண்டு வாங்க. பச்சை மிளகாவா?
ஒரு டிசிஷன் யூ ஃபெல்ட் ஈவன் அந்த ஹவுஸில் இருக்கும்பொழுது நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் என்ன? ஒன் டிசிஷன் இந்த ஹவுஸ் யூ ரிக்ரெட் ஈவன் டுடே. எஃப்ஜே கால் இழுத்துதாங்க. அதுவுமே அது கேமில் பண்ணேன். பட் யாருக்கா ஏதாச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மிச்சதெல்லாம் இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே, தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே தான். ஓகே, எனக்கு அப்படி என்ன இருக்குன்னா, நான் வந்து வியானா கிட்ட போயிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் திருப்பி போய் நான் வந்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணது. அது நான் இப்போ வரைக்கும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ கேட்க போகிற கேள்விக்கு அந்த நபர் பேர் சொல்லணும். ஓகே, சொல்லனா பச்சை மிளகாய் சாப்பிடணும். ஓகேவா? ரெண்டு பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி பாரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு 2-3 வருஷத்துல இது ஒன்று. ஐயா இல்லை, அந்த மாதிரி தான் கேள்வி நான் கேட்பேன். ஓகேவா? சரி சரி, கேளுங்க. பிக் பாஸ் வீட்டில் இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. பட் அங்கே வீட்டில் இல்லாமல் இருந்ததா கண்டிப்பாக நான் அடித்து விட்டுருப்பேன் அப்படின்ற ஒரு நபர் யார்? அந்த வீடுனால அடிக்க முடியல. குழந்தைங்களா இருக்காங்க, அடிச்சு வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அடிக்கிறது அப்படி வேணாமே. சரி, கழுவி ஊற்றிருப்பேன். கழுவி ஊற்றிருப்பேனா? நீங்கள் பாரு, பிக் பாஸ் வீட்லேயே கழுவி தாங்க ஊற்றிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன ஷோ பார்த்தீங்க? நாங்கள் எப்போ பாரு கழுவி ஊற்றிருப்பேனா தெரியலங்க. நான் பேசணும்னு நினச்சேன். இல்லை, நான் பேசணும்னு நினச்சவங்கிட்ட எல்லாத்துலேயுமே பேசியிருக்கேன். மேபி வாட்டர் மெலனை ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் அப்படி ஜாலியாக ஹேண்டில் பண்ண. எனக்கு கடைசி வாரம் அவர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிச்சிச்சு. பாருவா வாட்டர் மெலனா இல்லைனா பச்சை மிளகா? வாட்டர் மெலனே போய்க்கலாங்க. ஓகே ஃபைன், நீ சொல்லுப்பா. ஆன்சர் தெரியலனா பச்சை மிளகா சாப்பிடணும். மேபி சாண்ட்ரா. ஓகே, அடுத்தது ஏதாவது ஒரு தருணத்தில் நிஜமாக சொல்லணும், பிக் பாஸ் மனசுக்குள்ளே திட்டி இருக்கீங்களா? ஏன் இல்லை? என்ன ஒன்றுன்னு கம்மியாக சொல்கிறீங்க? நம்ம பிக் பாஸுங்க அடிக்கடி கோவம் வருங்க. எனக்கு டப்புன்னு டிசோன் ஆல் ஆஃப் யூன்ட்டாரு. என்னவான்னு எனக்கு அது ஒரு கோவம் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் போயிட்டு அந்த இதில் அழுதுட்டு இருப்பா போய் கன்வின்ஸ் பண்ணும்போது ரொம்ப கோவப்பட்டார். ஆமாம், நான் எல்லாத்தையும் மதிச்சுட்டு ஒரு இடத்துல தப்பு பண்ணுற மேலே கோவப்படுங்க, மதிக்காமையே சுற்றின்னு இருப்பான் அவன் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு. அது ஒன்று நிறையா இருக்குது. திவுன்னார்ல திவ்யாவை எடுத்தோன்னே, அதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ குட்டிக்காரனை அடிச்சிருப்பேன், எவ்வளோ உழைச்சிருப்பேன், இந்த அம்மா என்ன பண்ணிச்சு இப்போ திவு அப்படின்ற மாதிரி. அது ஒரு பொறாமை தான் திவ்யா மேலே. அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரில. ஸோ அது ஒரு ஓப்பனாக அவங்க அப்பா கிட்டே கேட்டேன், சார் உங்கள் பொண்ணு என்ன சார் பண்ணி தயவுசெய்து சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறையா நம்ம பிக் பாஸ்ங்க இஷ்டத்துக்கு கோவப்படுவோம். சேம் அதே தான். இவரை விக்கின்னு கூப்பிட்டது உடனே ஹலோ என்னெல்லாம் நியாயமாக கூப்பிட்டாங்க எக்ஸ்கியூஸ் மீ, இவரை விக்கின்னு கூப்பிடுறது, திவ்யாவை திவுன்னு கூப்பிடுறது, அப்படி எல்லாத்துக்கும் சில பேர் சொல்லும் போச்சுல. எனக்கு நான் கேட்கும் போது எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது. அப்போ கோவமாக வரும், சொல்ல மாட்டேங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து பாஸ் நான் அழகாக இருக்கேன்னா நிறைய டைம் கேட்பேன், அதுக்கும் ரிப்ளை வராது. ஸோ கொஞ்சம் அப்போ வந்துட்டு மனுஷன் நமக்கு சொல்ல மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ்லாம் இவர் வந்து மொக்கையாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. விக்கி உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஏய் பக்கத்துல நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், நான் நல்லா இருப்பேம்மா, அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நல்லா குளிச்சிட்டு நல்லா தெரிஞ்ச மேக்கப் போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பேன். நான் எனக்கு ஒரு நாள் கூட அப்ரிசியேஷன் பண்ணதில்லை. ஸோ அப்போ வருத்தம் இருக்கு. நம்ம பிக் பாஸ்ட்ட பேசிடலாமா? கவலைப்படாத. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்களை திட்டி இருக்கீங்களா? இல்லைங்க. மனசுக்குள்ள இல்லையா? ஓகே, உண்மையை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்ன இவர் இப்படி நம்ம ஒன்று சொல்கிறோம் அவர் ஒன்று புரிஞ்சுட்டு என்னமோ பண்ணுறாரு? இல்லைங்க, நான் எப்பவுமே வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எப்படி பார்ப்பேன்னா, அது வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒன்று அது ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி பார்ப்பேன். என் பக்கம் என்ன தாட் ப்ராசஸ் இருந்தாலும் இட் ஷுட் எண்ட் இன் வீக்கெண்ட். அதுக்கு மேலே ஒரு ஆர்குமெண்ட்டையோ அது கொண்டு போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அங்கே சொல்கிறது தான் இறுதி தீர்ப்பாக நான் பார்ப்பேன், சுப்ரீம் கோர்ட் மாதிரி பார்ப்பேன். ஸோ எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ லேர்னிங் தான். எனக்கு அது புரியுதோ இல்லையோ ஐ ஷுட் ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோன்ற மாதிரி நான் அப்ரோச் பண்ணேன். எனக்கும் அப்படி எதுவும் கிடையாது சார் மேலே. பட் அவர் சொல்கிற சில காமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபீட்பேக்ஸு எல்லாமே வந்து அந்த உடன்பாடு இருந்ததா? லைக் அவர் சொல்கிறது ஓகே ஒரு ஃபேர் டிசிஷனாக இருக்குது நிறைய இடத்துல ஃபீல் எங்களுக்கு என்னன்னா வெளியே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதா மேபி கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் அது அப்போ இப்போ வெளியில் வந்த பிறகு இப்போ கரெக்டாக சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். பார்க்கவே இல்லையே போய் எதாவது சொன்னாங்கன்னு சொல்லி. உள்ளே இருக்கும்போது எனக்கு உடன்பாடு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்தில் இல்லை. ஸோ திவ்யாவுக்கு தலையாக இருந்தாங்க, ஆனால் அவங்க தலை இதை பற்றி ஒரு ரிவ்யூவே இல்லை அந்த வீக்கெண்ட்லாம். அதெல்லாம் நான் அந்த ஒரு புலம்புற டாஸ்கில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. பட் தட்ஸ் அ ஷோ. அன்றைக்கி டைம் இருந்திருக்காது, ஆட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஏதாச்சும் ஆகிருக்கும், நான் யாராச்சும் ஒருத்தர் எழுந்திரிச்சு 3 மணி நேரம் பேசியிருப்போம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இது ஒரு விஷயமாக எடுத்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்கிறது ஐ திங்க் ஐ மோர் மெச்சூர் தென் தட் அண்ட் மோர் ப்ரொஃபஷனல் தென் தட். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார் சொல்கிறது தான் ஃபைனல். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபைனல். வீட்டில் வந்து எல்லா எபிசோட்ஸோ இல்லை எல்லா சீன்ஸுமே வந்ததுன்னா இனி வரைக்கும் எந்த சீசனுமே அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது.
பட் நீங்கள் வெளியில் வந்த பிறகு இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், பட் இது ஏன் வரல, எடிட்டில் ஏன் இது போச்சு அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் 2 பேருக்கும் ஷேர் பண்ணியிருக்கலாம். சரி, இந்த இடத்துல நம்ம இவ்வளோ அழகாக பேசியிருக்கோம், இது நடந்திருக்கு, பட் இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்களே எடிட்டில் ஸோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. என்னோட கடந்து வந்த பாதை எபிசோட்லேயே போடலையாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு வெளியே வந்து என் ஃப்ரெண்ட் சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. எனக்கும் கடந்து வந்த பாதை வரல. எனக்கு தெரியலங்க, நான் பெருசாக போய் திருப்பி ஐ எம் நாட் ரீவிசிட்டிங் பிக் பாஸுங்க. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நல்லா நீங்கள் என்டர்டெயின் ஆகிட்டீங்கல்ல, அதுக்கு தான் பண்ணேன். ஸோ அதை ரீவிசிட் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, நீங்கள் ஃப்ளோவில் ஏதோ பேசியிருப்பாங்க, விட்டுறலாம். நம்மள 1000 வேலை இருக்குது, அடுத்த வேலையை போய் பார்க்கலான்னு தான் தோணுச்சு. எனக்கு இது ஒரே வேலையாக சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது போகலாம். திருப்பி பிக் பாஸ் பற்றி நான் கேட்பேன். ஏன்னா நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, நான் தானே கேட்க முடியும். ரொம்ப ஃபேக்காக இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட் டில் த எண்ட் ஒரு மாஸ்க் இருந்தது. பட் ஓகே, அந்த கேமுக்காக சில விஷயம் பண்ணி வாமா வா தலைவி, நீ வேற லெவல் பிஜிஎம்மே போடலாம் போல உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் சாண்ட்ரா அவங்க பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு கடைசி வரைக்குமே வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டு கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. யூ ஃபெல்ட் தட்? ஓகே. பேசிக்கலி நான் மட்டும்தான் சாண்ட்ராவை நம்பி இருக்கேன்னா, நீங்கள் யாருமே நீங்கள் எல்லாத்தையும் நம்புவீங்க விக்ரம். ஸோ தெரிலங்க, நான் வீக் பை தி எண்ட் ஆஃப் தி வீக் நான் எப்படி ஆகிட்டேன்னா, நான் நம்பிக்கிறேன், வேணும்னா நீ ஏமாற்றிக்கோ, எனக்கு அதனால எதுவுமே இறங்க போகிறதில்ல, உனக்கு அதனால ஏதாச்சும் பயன்னா பண்ணி தொலை, அந்த மோடுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேக்கு தெரில, ஃபேக்குன்னு இல்லை, வியானா கூட பின்னாடின்னு இல்லை முன்னாடியே நீ இப்படி தாண்டான்னு சொன்னால், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லைடா நீ இப்படி தாண்டான்னா. ஸோ யாரும் இல்லை உங்களை பொறுத்துக்கப்பா, பச்சை மிளகா சாப்பிட்டுலாம் விட்டுருங்க. இதுக்காக தாங்க இந்த ரவுண்டே வச்சோம், யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் வேறு விளையாடு ஃபேக்கு அவ்வளோதானே. உங்களுக்கு ஃபேக்குன்னா அதை சுபி இருக்காளே பயங்கர ஃபேக்காக பார்த்து. இது வந்து ஃபேக்கான பதில். இப்போ ஒத்துக்க முடியாது. தங்கச்சி இந்த மாதிரி எடுத்து அண்ணனுக்கு ஊட்டி விடுங்க. ஏங்க உங்களுக்கு யாராச்சும் அண்ணன் பாவங்க, ஜஸ்ட் ஒரு ஆசைப்பட்டீங்க, தண்ணி இருக்கா, ஃபுல் மிளகா சாப்பிடணுமா, இல்லை லைட்டாக சாப்பிட்டா போதும், உங்களுக்கே பயம் வந்தது, சாப்பிட்ருவணும்னு பயம் வந்து. ஏன் இந்த மாதிரிலாம் ரவுண்ட் வைக்கிறான்னு தெரியலப்பா. நல்லா இருக்கா தயிர் சாதம் கொடுக்கட்டா? வச்சிருங்க. ஓகே, பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வாயே மூட மாட்டாங்க, பேசிட்டே இருக்கிற யாரா இருக்கும், மக்களுக்கே தெரியுமே யாரா இருக்கும். ரொம்ப கஷ்டமான பதிலாச்சு. லெட் மீ திங்க், கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, அந்த கேள்வியிலே பதில் இருக்குன்ற மாதிரி. தானே தலைவி பாரு தான். 1000 திவ்யா வந்தாலும் ஒரு பார்வை தாண்டவே முடியாது இந்த கேள்வி. நம்ம அந்த வீட்டுல போகும்போது இது கனெக்ட் ஆகும், அண்ணன் வரும், தம்பி வரும், உறவுகள் வரும், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். பட் இந்த பாண்டிங் எங்க அழகா நீங்க யோசிச்சிங்க, அந்த பாண்டிங் கிடைச்ச பிறகு ஓகே, கண்டிப்பா வெளில போனாலும் அண்ணா தான், அண்ணாவோட அந்த ரிலேஷன்ஷிப் நான் கண்டினியூ பண்ணணும்னு ஒரு மொமெண்ட் உங்களுக்கு தோணி இருக்குல்ல, எங்க ஆரம்பிச்சு சுபிக்ஷா? ஃபர்ஸ்ட் நான் உள்ள வரும்போதே யார்கிட்டையுமே நம்ம வந்து அட்டாச் ஆயிடவே கூடாது. நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா, யார்கிட்ட நம்ம அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக என்னனாலும் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர், ரொம்ப அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன், ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் அந்த ஒரு பர்சனை, அந்த ஒரு பாண்டை. ஸோ நான் யார்கிட்டையுமே அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நினச்சி வந்தேன். ஆனால் தவறி இந்த மனுஷங்கிட்ட நான் வந்து சரி ஓகே, எப்படி சொல்கிறது, எனக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக்காக செகண்ட் வீக்கோ பாரு கூட ஒரு பெரிய சண்டை ஒன்று வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கண்ணாடி கண்ணு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை ஒன்று வரும்போது தான் அப்போ நான் ரொம்ப அழுது உடஞ்சிட்டேன். அப்போ எனக்கு அண்ணா தான் வந்து பேசினாங்க. டக்குன்னு நான் போய் ஹக் பண்ணி என்ன லவ் யூ நான் சொன்னேன்னா, ஏதோ எனக்கு ஏன் அந்த மொமெண்ட் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. அப்பத்துலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது தான். அப்பத்துலேருந்து நமக்கு தோணும்ல, ஒரு சில பர்சன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜெனுவனான பர்சனாக இருக்காங்க, ரொம்ப அவங்க பேசுகிற விதங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும்ல. அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தான் விக்ரம். அப்புறம் போக 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 வந்து 2 பேருக்குமே வந்து நல்லா செட் ஆகி, எப்படின்னா நான்லாம் வந்து எப்படிப்பட்ட ஆள்லாம் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். என்னை வந்து அவங்க தேடணும், சாப்பிடும் போது என்னை தேடணும் அப்படிலாம் எதிர்பார்க்க. இவங்க அப்படி கிடையாது, சாப்பிடுவாங்க போயிடுவாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. அதுலேயே நிறைய சண்டை வரும், என்ன ஏன் தேடல நீங்கள் அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அப்புறம் நான் போயிட்டு வந்த உடனே அப்புறம் ஆளுக்கு பழகிருச்சு, இந்த பிள்ளை இப்படி தான் சாப்பிடும் போது. நான் அன்றைக்கி நோட் பண்ணுறேன், பிளேட்டை எடுத்துட்டாரு, நின்றுட்டு சுபிக்ஷா எங்கே இருக்கா, வாமா சாப்பிட போகிறவா அப்படின்னாரு. சரி ஓகே, பிள்ளை தேறிடுச்சு. இல்லைங்க, நான் தனியாக தானே வளர்ந்தேன். ஸோ சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு எந்திரிச்சிடணும், இது என்ன தேடுறது கம்பெனின்னு. இன்ஃபேக்ட் அனிதா, நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலேயே அனிதாக்கே புரியாது. ரூமில் இருக்கும், நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ரூம்குள்ளே போவோம், அனிதா சாப்பிட்டு எனக்கு சாப்பிடல வாங்க போகிறேன், இல்லைம்மா நான் சாப்பிட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்றான். அப்படியே கோவமாக பார்ப்பேன் என்ன, அப்படியே
எதுக்கு கோவப்படுறா, சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டோம் அப்படி. எனக்கு அந்த கான்செப்ட் அவ்வளோ புரியாது. சரி, அப்புறம் ஒருத்தருக்கு இதான் பிடிக்கும்னா புரியணும்லாம் அவசியம் இல்லை, தான் அவங்களுக்கு பிடிக்குமேன்னு செய்கிறது தான். ஆனா இப்போ இந்த வீட்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆமாம், நிறைய சின்ன. இவ ரொம்ப தேடுவா. அண்ட் ஆல்சோ எப்படின்னா, இவ கேமுக்காக தன்னை வந்து அவளோட மெச்சூரிட்டி ரொம்ப அதிகப்படுத்தி காட்டிகிட்டு இருந்தா. ஸோ எப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா தெரியவா, ஆனால் சின்ன பிள்ளைன்னு சொன்னால் கோவம் வந்துடும். அதனால என்ன பண்ணுவோன்னா, சரி இவளை எப்படி ட்ரீட் பண்ணுறதுனே தெரியலையே, நான் கொஞ்சம் தூரத்தில் இருப்பேன். ஸோ வேறஸ் ஒரு வாரம் பெருசாக நானும் சுபி ரொம்ப பேச மாட்டோம். நான் கனி தான் ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். நான் சுபி எங்கே இருக்கா அப்படி ஒரு கண்ணில் பார்த்துட்டே இருப்பேனே தவிர்த்து ரொம்ப பேச மாட்டேன். திடீர்னு ஒரு வாரம் வந்துட்டு கோவமாக நின்னா, இவ எது கோவப்படுறா, நம்ம அவங்களோட சண்டை போட்டோம், இவ எது கோவப்பட்டுருக்கா அப்படின்னா, நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, பாவம் புள்ளையும் தேடிட்டுருக்கு போல் வரணும்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, சரி கேமுக்காக ஒரு மெச்சூரிட்டி வச்சிருக்கா, அது விட்டா புள்ள சின்ன புள்ள தான் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து சும்மாவே வந்து சொல்லுவாங்க, விக்ரமால தான் என் கேம் போகுது, என்னால் அவன் கேம் போகுது, ஒன்று பேர் வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் ஒதுங்கியே இருப்பேன். அப்படி ஒரு வாரம் ஃபுல்லாக பேசாமல் ஒதுங்கியே இருந்து ஃப்ரீ டே வரும்போது அப்போ வந்து பேசும்போது தான் கேட்டேன், என்ன தேடவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேமுக்காக நீ உங்ககிட்ட பேசாமல் ஒதுங்கி போயிருக்கேன். தேடுவேன், எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அப்பெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். சென்டென்ஸ் எப்படி பாருங்க, ஒதுங்கி நான் போனேன், ஆனால் கேட்குறது நீங்கள் ஏன் என் கூட பேசவே இல்லை. சூப்பர்ல இது. ஆனால் லைட்டாக இப்போ கனி அக்கா கிட்ட பேசும்பொழுதோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கா, பாரு அண்ணா எங்கன்னா நம்மகிட்ட பேசுகிறாங்களா, வந்திருக்கா? இல்லை, அப்படி எனக்கு கனி அக்கா கிட்ட பேசும்போது வந்தது கிடையாது, அப்பவும் கிடையாது எனக்கு. இல்லை, அப்படி எனக்கு தோணுது கிடையாது. ஆனால் சில இடத்துல மிஸ் பண்ணால் அண்ணா அந்த ஒரு ஃபீல் இருந்தது உள்ளே. ஆமாம், இல்லைங்க, அங்கே வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ யாராவது ஜெனுவனாக இருந்தாங்கன்னா நம்ம அவங்க மேலே ரொம்ப பாண்ட் ஆயிடுவோம். ஏன்னா மிச்சம் எல்லாரும் கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும்ல, தட் கேம் இஸ் அந்த மாதிரி தான். டக்குன்னு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லோரும் பண்ணும்போது ஒரு சிலர் தான் அது தனியாக வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ சொல்லாமலாம் இருக்க மாட்டான் நல்ல பிள்ளை. தனியாக வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது எனக்கு தப்பாக தெரியும், தனியாக சொல்லுவாள். சிலர் இதுதான் சாக்குன்னு வெயிட் பண்ணுற அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ ஜெனுவனாக யாராச்சும் இருக்கும்போது நம்ம டக்குன்னு பாண்ட் ஆயிடுவாங்க, நம்ம அவங்கவுங்க ஜெனுவனிட்டி பொறுத்து. சொல்லுங்க இதை. எனக்கு இவர்கிட்ட பேசும்போதுமே வந்து ஒரு உண்மை தெரியும். லைக் என்னை பற்றி, என் ஃப்யூச்சர் பற்றி நிறைய, என் ஃபேமிலின்னு நான் சொல்லும் போது அவங்க ஃபேமிலின்னு நினச்சி நிறைய எனக்கு கைட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நான் எங்கேருந்து வந்திருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு சொல்லும் போது, ஏன்னா நீ இன்னும் ஃப்யூச்சர் எப்படி நல்லா வரலாம், என்ன பண்ணலாம் அப்படி நிறைய கைட் பண்ணுவாங்க. ஸோ பெருசாக யாரும் அது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, அது உண்மையாக இருக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே. ஒரு தங்கச்சியாக வந்து நீ நல்லா வரணும், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு கைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு அழகான பாண்டிங். அதாவது நீங்கள் 2 பேரும் இருந்து கனி அவங்க இல்லைன்னா எப்படி? ஓகேங்களா? இருங்க. ஐயோ, நான் சொல்லி முடியல, அவங்க எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இது எனக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ்க்குமே இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா? அப்படியே நீங்களே ஃபோன் பண்ணி வீடியோ காலில் கனி அவங்கள கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கைத்தட்டல் கொடுங்கப்பா. உங்களுக்காக தானேப்பா கேட்குறேன், இதெல்லாம் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் நல்லாவே கைத்தட்டல் கொடுத்துட்டே இருங்க. அவர் ஃபோன் எடுக்கிறாரு, டயல் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்க. நீ வாழ்க்கையில் பாட்டு பண்ணியிருப்பேன் எல்லா சுச்சுவேஷன். எனக்கு என்னன்னாங்க, இப்போ அதை அட்டன் பண்ணலன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குமேன்றதை என்னோட ஒரே ஒரு பண்ணுவாங்க. கனி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கனி பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்க, பட் பரவாயில்ல கனி. நானு ஹாய் கனி, உங்களுக்கு கேக்குதா? நல்லா இருக்கேன். என்னன்னா கனி முக்கியமா சுபிக்ஷா முக்கியம்னா சுபிக்ஷா தான் முக்கியன்றாரு, பார்த்துக்கோங்க. கனி அப்படிலாம் நான் சொல்லுவேனா கனி? எப்படி இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லங்க, சுபிக்ஷா பக்கத்துல இருக்கிறதுனால வேற வழி இல்ல, சுபிக்ஷா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. இந்த மாதிரி தான் கனி தனக்கு தானே ஏதாச்சும் சொல்லி தானே சமாதானப்படுத்திக்கோ. கேட்டுச்சா? ரொம்ப அவர் உண்மையா சொல்லணும்னா 2 பேரும் விட்டு கொடு இல்ல அவர் உண்மையா சொல்லணும்னா 2 பேரும் விட்டு கொடுக்காம தான் பேசினாரு கனி அவர்களே. ஒரு நிமிஷம் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. என்னப்பா ஹாய் இது? கொஞ்சம் சத்தமா கை தட்டி பாவம். எங்களது சோறு போட்ட தெய்வம் the one and only. ஏதோ கனி அவர்களே ஏதோ தலை குளிச்சுட்டு அப்படியே வெள்ள இருக்கிற மாதிரி. என்ன கனி? ஒண்ணும் இல்லங்க, நான் அதிர்ச்சியில இருக்கேன் திடீர்னு. ஐயோ ஆனந்த அதிர்ச்சியில இருக்கியா? இவனுக்கெல்லாம் ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காங்க, அதில் நம்மள வேற இன்க்ளூட் பண்றானுங்க அப்படின்னு. எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. 2 தடவை என்னையும் பொண்டாட்டி பிரிக்க ட்ரை பண்ணாங்க, ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு கனி, நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். கனி நோமி கனி சரி பாட்டு பாடுறியா? ஒரே ஒரு பாட்டு. நீலா காய்கி நான் வச்சிருவேன். நான் ஆக்சுவலி
உன்னோட அந்த பாட்டு நான் வெளியில வந்து மீட் விஷன் போர்ட்ல நான் அது ஒன்னு எழுதி வச்சிருக்கேன், அது நான் உங்களுக்கு அனுப்புவேன். கனி விஷன் போர்ட்ல எழுதி வச்சா வாய்ஸ் எப்படி கனி மாறும்? நான் பாடுவேன் விக்கல்ஸ், உங்களுக்கு பாட மாட்டேன். நோ, நீங்க அந்த தகுதி இழந்து விட்டீர்கள் விக்கல்ஸ். கனி தகுதி பாடுறது கனி எனக்காக ஒரு கடலோடி. ஒரு அட்வைஸ் அழகான விஷயங்கள் விக்கல்ஸ்க்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? விக்கல்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். அதாவது ஐயோ இது அப்படி ஆயிடுச்சுனா, இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய பயப்படும் போது இட்ஸ் ஓகே கனி, அவ்வளவுதான், இப்படிதான் நம்ம பண்ண முடியும், இப்படிதான் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஃப்ளோ ஆவாரு. அது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் நிஜமாவே அது இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டா என்ன ஆகுது, அப்படி பண்ணிட்டா என்ன ஆகுது பயப்படுவேன். பட் விக்கல்ஸ் தான் வந்து சோ வாட், அப்படிதான் பண்ணுவோம், நம்ம எல்லாம் மனுஷங்க தான், தப்பு தான் பண்ணுவோம், இங்க யாருமே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு நியூ டோர் ஓபன் பண்ணாரு. Thank you Kani. One more time for Kani please. Give it up for Kani, ladies and gentlemen. ஆரம்பிங்க. உங்களோட ஒரு பயங்கரமான விஷயம் தான் மக்கள் காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிற பீட் பாக்ஸ். Can we start something with that please? ஆக்சுவலா எனக்கு பீட் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியாது. அது அவங்களுக்கே தெரியும், நீ கவலைப்படாத. எனக்கு பேசிக் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க பிரவீன் அண்ணா. BTKன்னு சொல்லி, பீனா டீனா கேனா இதுதான் ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஏதாச்சும் நமக்கு இஷ்டத்துக்கு டியூன் பிடிச்சி நம்ம போடணும். எங்க அந்த டியூனை பிடிச்சி இப்போ போடுங்க, பி போடுங்க. ஏங்க அவன் 3 மாதம் அதை மூச்சு விடாமல் அவன் தினமும் காலையில் எஞ்சி பண்ணி அவன் தம்பியே வந்து நிறுத்துன்னு சொல்லி நிறுத்தாமல் அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கான். நான் இப்போ திருப்பி அப்படியே எப்படி பட முடியும்? நீ பண்ணு, நான் டப்பிங் பண்ணிக்கிறேன். சரி, ஸ்லோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரி ஓகே, பால அப்படி போய்ட்டா. ஓகே, இன்னும் ஸ்லோவா போறேன். நீ வேகமா அண்ணா. ஏய் நீ பண்ணு, நான் ரசிக்கிறேன். ஆஹா என்ன ஒரு இசை. யாருமானே உன்னை கூப்பிட்டு வாடகை வச்சுக்கோ. வேணுமா வேணாமா பீட் பாக்ஸ் விக்ரம்? பணதோல்ல. ஏய் என்னடா லாஜிக்கே இல்லாம இருக்கு. உங்களுக்காக என் வைஃப் 2வது தடவை கல்யாணம்லாம் பண்ணிருக்கேன். டேய் ப்ளீஸ். ஓ அதான் நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஓ ஓ மை காட், சூப்பர். இதுவா தெரியாது, நீங்க சூப்பரா பண்றீங்க. ஏங்க பீட் பாக்ஸ் தெரிஞ்சவன போய் கேளுங்க, இதெல்லாம் தெரியாத கணக்குல தாங்க வரும். ஓகே சூப்பர். ஸோ அண்ணனுக்காக உங்க ஸ்டைல்ல பீட் பாக்ஸ் ப்ளஸ் ஒரு சாங்கும் பாடிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ப்ளீஸ். சும்மா வந்து குத்தா அப்படி போலாம் சரியா? விக்கல்ஸ் அண்ணன் தங்கச்சிக்கான ஏதாவது ரைட் சொல்ல சாங் போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் போட்டிங்கன்னா அந்த கடையை இந்த செக்மெண்ட் நம்ம சாப்பிடுவோம். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. Behind Woods Vickers Vikram Fans Festival title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries மற்றும் Saubhagya Home and Kitchen Appliances powered by Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure, Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும், Naturals world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi all in one plans Wi-Fi plus OTT plus IPTV, pay 6 get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's Go Holidays and Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Vickers Vikram Fans Festival powered by Karthipuram Coimbatore 200 acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, MCR Pure Cotton Club.